போல்ஷெவிக் புரட்சி இவற்றினுடைய சில முக்கியமான அம்சங்களை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் இப்பொழுது எங்களுக்கு தெரியும் மேலைத்தேய ஊடகங்கள் எப்படி இந்த காசா இனப்படுகொலையை பற்றி எழுதுகிறது. அமெரிக்கா ஈராக்குக்கு மேலான யுத்தம் தொடுத்த பொழுது அமெரிக்கா வழிமொழிந்த உலகம் வழிமொழிந்த அமெரிக்காவின் தர்ம யுத்தம் என்ற தலைப்பில் விக்கி ஒரு கட்டுரை எழுதியிருந்தது. அந்த ஈராக் மேலான அந்த ஆக்கிரமிப்பு, பிறகு சிரியாவில் நடந்த ஆக்கிரமிப்பு, பிறகு ஆப்கானிஸ்தானில் நடந்த நிகழ்வு எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளர்களாக, அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களாக, செயற்பாட்டாளராக, அதே நேரம் ஊடகம் சார்ந்து செயல்படுவதாக பார்க்கிற பொழுது என்ன வகையான ஒற்றைப்பரிமாண நிலைமையும் இந்த மேற்குள்ள ஊடகங்கள் காட்டியிருக்கு. காசாவை பற்றி அவர்கள் பார்த்து தெரியும். இந்த மாபெரும் நியூயார்க் டைம்ஸ் உட்பட எந்த விதமான பலஸ்தீன மக்களையும் காசாவில் இருப்பவர்களையும் மிருகங்கள் என்ற சித்தரிப்பைத்தான் ராட்சசர்களாக மிருகங்களாக சித்தரிப்பைத்தான் அவர்கள் செய்து வருகிறார். அப்படி சித்தரிப்பு செய்து அது பரவலாக கொண்டு சென்றால் வரக்கூடிய லாபம் என்னவென்றால் அவர்களை இனப்படுகொலை செய்யும்போது ஒருத்தர் கேட்க முடியும். இத்தகைய இந்த ஒரு பக்க பார்வையான நிலை இந்த ஒரே பற்றி யோசிப்பதற்கு முன்பாக 2ஆம் உலக யுத்தத்தின் போது மேற்குலக ஊடகங்கள் எப்படி இந்த சோவியத் யூனியனுடைய செம்படை அல்லது ஹிட்லருக்கு எதிரான அந்த போரை பற்றி எப்படியெல்லாம் எழுதியவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கும் நவம்பர் மாதம் இவர்கள் கொண்டாடுகிறார்கள் தானே இந்த ஒப்பிலே. செம்படை இல்லாமல் ஒருபோதும் ஹிட்லரை தோற்கடிக்க முடியும், நாசிசத்தை அழித்திருக்க முடியும். அவ்வளவு மிக பயங்கரமான முக்கியமான தியாகங்களையும் இழப்புகளையும் சந்தித்தாலும் சோவியத்தினுடைய அந்த செம்படை இந்த ஹிட்லருடைய நாசிசத்தை தோற்கடித்தது. அதற்கு இந்த நேச நாடுகள் சொல்கிற அமெரிக்கா, கனடா போன்றவை அளித்த பங்களிப்பு குறைவு, பங்களித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கின்ற வரலாற்றையும் இன்றைக்கு வரைக்கும் அத்தகைய பங்களிப்பு சோவியத் யூனியனுடைய செம்படையுடைய பங்களிப்பு இல்லாமலாக்கப்பட்டு ஏதோ இந்த நேச நாடுகள், அமெரிக்கா, கனடாவுள்ள நேச நாடுகள் தான் இந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்த மாதிரியான ஒரு பிம்பம் தான் இங்கேயுள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ச்சியாக ஊட்டப்படும். அதில் என்ன சிக்கல் வருதுன்னு சொன்னால் இந்த பாணி எங்களை திரும்பி பார்க்கிற பொழுது எப்படி சீன புரட்சி, போல்ஷெவிக் புரட்சி மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் நடந்த புரட்சி போன்றவற்றை பற்றிய இந்த மேலை நாடுகளுடைய செய்தி தகவல்கள் பரிமாற்றத்தை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறோம். என்னால் எங்களுக்கு கிடைத்தது அவைதான் யதார்த்தமான உண்மையான அழிவுகள் எங்களுக்கு கிடைக்கிறது. இப்படி திரும்பி பார்க்கிற பொழுதுதான் ஒரு சின்ன விஷயத்தை நான் இந்த கருத்தியல் சார்ந்து உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாடுகளுடைய முன்னேற்றத்தில் தொழில் புரட்சி ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த பிற்பாடு அதனுடைய தாக்கம்தான் ஒவ்வொரு நாடுகளையும், குறிப்பாக மேலைத்தேய நாடுகளை மற்ற எல்லா நாடுகளையும் விட மிக தீவிரமாக முன்னுக்கு தூக்கிவிட்டது. அத்தகைய ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நகரமயமாக்கம், பலமான தொழிலாளர்கள், ஏராளமான பொருளாதார வளம், வாணிப பலம் எல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் சோவியத் யூனியனுக்கும் சைனாவுக்கும் அத்தகைய வளங்கள் இருக்கவில்லை. சீனாவை பொறுத்தவரை பெரும்பாலும் உழவர்கள், கிராமப்புறங்களிலிருந்து உழவர்கள். சோவியத் யூனியனை பொறுத்தவரையில் கணிசமான அளவுக்கு தொழிலாளர்கள் இருந்தாலும்
ஒரு பரந்தப்பட்ட அளவிலே மிகவும் வளர்ச்சியடைந்து ஒரு தொழில் புரட்சி தயாரான ஒரு கட்டமைப்பு பொருளாதார கட்டமைப்பு அங்கே இல்லை. அதனால்தான் சோவியத் புரட்சி நிறைந்தவுடனே அந்த தொழிலாளர்கள் ஒரு திரட்சியாக சென்று லெனினை சந்தித்து கேட்கிறார்கள், தோழர் எல்லாம் புரட்சியெல்லாம் முடிஞ்சது, நாங்கள் இனி எல்லா தொழிற்சாலையும் போய் எடுக்கப்போம் எடுக்கலாம். அப்போ லெனின் கேட்குறார், நீங்கள் எல்லா தொழிற்சாலையும் உங்களுக்கு எல்லா தொழிற்சாலையும் எடுங்க, ஆனால் உங்களுக்கு இயந்திரங்களை ஓட்ட தெரியுமா? எல்லா உற்பத்தியையும் உரிய முறையில் செய்ய தெரியுமா? அப்போ அதை முதல் கற்றுக்கொள்ளும். அதை கற்றுக்கொள்ளும் வரையில் அவர்கள் செய்யட்டும். இந்த பின்னணியில் பாருங்க, மேற்கு நாடுகளுக்கு இத்தகைய சிக்கல் இருக்கவில்லை. ஏனென்றால் அது பிரித்தானியாவும் சரி, ஸ்பெயினும் சரி, நெதர்லாண்ட்ஸும் சரி, ஜெர்மனியும் சரி, இவையெல்லாம் காலனித்துவத்தில் திளைத்தது. ஸ்பெயின் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து கொள்ளையடித்து வந்த அந்த தங்கம், வெள்ளி, செப்பு போன்றவை கோடிக்கணக்கான மில்லியன் பணத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தது. பிரித்தானியா இந்தியாவிலிருந்து சுரண்டி கொண்டு சென்ற அந்த காலத்தில் அந்த கணக்கில் 42 ட்ரில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கு. 42 ட்ரில்லியன் பவுண்ட்ஸ். அந்த காசு எவ்வளோ வண்டி வச்சுப்பாங்க. கூடவே இந்தியாவில் இருக்கிற எல்லா கைத்தொழில், இந்த நெசவு தொழில் எல்லாவற்றையும் அழித்து லங்காஷேரில் மான்செஸ்டரையும் கொண்டு போய் அவர்கள் போகிறார். அப்புறம் தொழில் புரட்சிக்கு தேவையான எல்லா வளத்தையும், குறிப்பாக பொருள் வளத்தை இந்த நாடுகள் ஏனைய நாடுகளை காலனித்துவத்துக்கு உட்படுத்தி அவர்களை சுருண்டியதன் மூலம் பெற்றுக்கொண்டார். இதை நாங்கள் சொல்வது அக்யூமுலேஷன் பை டிஸ்பொசிஷன். அதாவது மூலதன திரட்சியும் கட்டுக்கு அடங்காத லாபத்தினுடைய திரட்சியும் மற்றவர்களுடைய அல்லது ஒடுக்கப்படுபவர்களிலிருந்து நாங்கள் படித்தெடுப்பதன் மூலம் செய்வோம். இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிறது ஒரே ஒரு விடயம், இந்த அக்யூமுலேஷன் பை டிஸ்பொசிஷன். இன்றைக்கு மார்க்ஸ் சொன்னது அந்த வகையில் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் சந்தேகம் எனக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு நாடுகள், இந்த அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதனுடைய தொழில்துறை புரட்சிக்கு அடிமை வியாபாரம், அடிமைகளை கோடிக்கணக்காக கொண்டு குடியேற்றி அதன் மூலம் வருகின்ற அந்த உழைப்பு அவர்களுக்கு இலவசம், உழைப்பு கூலி இல்லை. அது மிகவும் பயங்கரமான ஒரு செல்வாக்கையும் பலத்தையும் அவர்களுக்கு. இவ்வளவு இலகுவாக தொழில் புரட்சியை முடித்த இந்த மேற்கை நாடுகள், சோவியத் யூனியனிலும் சைனாவிலும் தொழில் புரட்சி இவ்வளவு சிரமத்துக்கு பிறகு, இவ்வளவோ இது பிறகு திடீரென்று 60களில் ஸ்புட்னிக் என்ற அந்த ராக்கெட்டை மேலே அனுப்பின போது பெரிய அதிர்ச்சி வருது. தொழில் புரட்சியே சாத்தியமில்லாத, விஞ்ஞான அறிவே சாத்தியமில்லாத ஒரு உழவர்களின் கொட்டகையிலிருந்து இது எப்படி சாத்தியம்? அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் எங்களுக்கு முன்னவில்லை. இது எங்களுக்கு தருகிற பாடம் என்னவென்றால், இந்த தொழில் புரட்சியும் பொருளாதார மேம்பாடும் எவ்வளவு மிகப்பெரிய சங்கடங்கள், சிக்கல்கள் கூடாக சோவியத் யூனியனிலும் சீனாவில் நடந்திருக்கு. நடந்த அநியாயங்கள், சாதா பாதகங்கள் எல்லாவற்றிலையும் நாங்கள் பேசலாம். இந்த எல்லா நாடுகளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் இந்த காட்டு பிராண்டித்தனத்திலும் வன்முறையில் தான் காட்டியிருக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு என்ன மாற்றுக்கிறது? நாங்கள் இதை இப்படி திரும்பி பார்த்த பிற்பாடு தான் எங்களுக்கு கேள்வி வருகிறது. நாங்கள் இந்த இதுவரை காலமும் ஏன் இந்த 3 மேலை நாடுகளுடைய தொழில் புரட்சி, சோவியத் யூனியன் சீனாவுடைய தொழில் புரட்சியை பற்றி நாங்கள் இத்தகைய கண்ணோட்டத்தோடு பார்க்கவில்லை? ஏன் நாங்கள் இந்த சோவியத் யூனியன்,
சீனாவற்றை பெரும்பாலான மேற்குலக பார்வையோடு ஒரு ராட்சதர்கள், அசுரர்கள், சர்வாதிகாரிகள் என்ற முறையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் என்பதை நாங்கள் திருப்பி கருத்தியல் சார்ந்து நாங்கள் கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கிறது. இதில் ஏராளமான விஷயங்கள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் என்னுடைய கணிப்பின்படி சீனாவும் சோவியத் யூனியனும் தங்களுடைய போராட்டத்தின் ஊடாக ஒரு திறமையான பொருளாதாரத்தையும் தொழில் புரட்சியையும் மேற்கொள்வதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்கள் சோசியலிசத்தையும் தொழில் புரட்சியையும் ஒன்றாக இணைத்தார்கள். ஆனால் சோசியலிசம் வெற்றி பெறவில்லை. தொழில் புரட்சியும் அவர்களுடைய பொருளாதார மேம்பாடும் வெற்றி பெற்றிருக்கிறது. அது ஒரு யதார்த்தமான நிகழ்வா அல்லது அதனுடைய சாத பாதங்களை பற்றி நாங்கள் இன்னொரு முறை தான் நாங்கள் விவாதிக்க வேண்டும். ஆனால் இந்த கருத்தியல் தளத்தை பற்றி நாங்கள் யோசிப்பது, குறிப்பாக சண்முகதாசன் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு மிக முக்கியம். ஏனென்றால் அவர் தன்னுடைய இறுக்கமாக வருத்தி கொண்ட கோட்பாட்டின்படி சோசியலிசத்தை விட முடியாது. நாங்கள் எலி, பூனை, கருப்பா, சிவப்பாண்டங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எலியை பிடிச்ச காணும் என்ற அந்த கோட்பாட்டுக்கு நாங்கள் போக முடியாது. அந்த நிலைப்பட்ட வைத்தோம். அவர் கடைசி வரையே மிகவும் இறுக்கமாக அதுதான் அந்த வகையில் தான் நிறந்தது. என்னுடைய இறுதி பகுதி என்னவென்றால், இவ்வளவு இலட்சிய ஓர்மமும் கோட்பாட்டு பெரும்பணியும் மிக எளிதாக எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய முறையில் சொற்பொழிவாற்றுகிற ஆற்றலும் சர்வதேச மார்க்சிய மாவோயிச கோட்பாட்டு தளத்தில் மிக முக்கியமான பங்களிப்புகளை வழங்கி வருமான சண்முகதாசனுடைய வழிவந்தவர்கள் அவர்களுக்கு பிறகு என்ன? இது ஒரு நல்ல கேள்வி இல்லை. இந்த கேள்விக்கு மறுமொழி என்னை விட உங்களில் பலருக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிறு குழுவினர் விடுதலை இயக்கங்களுக்கு போனார்கள். இன்னொரு சிறு குழுவினர் கடைசி வரைக்கும் சண்முகதாசன் ஏற்றுக்கொண்ட இந்த ரெபெலியன் இஸ் ரைட், கலகம் செய்வது அல்லது புரட்சி செய்வது, கிளர்ச்சி செய்வது உரிமை என்பதை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையில் அந்த இதை சண்முகதாசன் மேலான குற்றச்சாட்டாகவும் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறார்கள். இவ்வளவு ஆளுமை மிக்கவருக்கு ஏன் ஒரு போராட்டத்தை தீவிரமாக நடத்த முடியவில்லை என்ற காரணத்துக்கு ரெபெலியன் இஸ் ரைட் என்று சொல்லுவோம். நாங்கள் அதோடு விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி அதை பேசுவோம். ஆனால் இந்த சண்முகதாசன் வழி வந்தவர்கள் ஒரு கணிசமான அளவு தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் போனவர். ஏராளமான தியாகங்களை செய்தவர்கள். கொள்கையிலிருந்து விலகாமல் இருந்தவர்கள். அவர்களுக்கும் புலம்பெயர்ந்தது. அதுவும் இன்னொரு பகுதியினர் பலரை போலவே புலம்பெயர்ந்து சென்று விட்டார். இன்னும் ஒரு சிறு பகுதியினர் அவர்கள் இலங்கையிலேயே மஹிந்த ராஜபக்சவுக்கு சாதகமான அவருடைய நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு அவர்கள் தருகின்ற அரசியல் கருத்தியல் நியாயப்பாடு என்னவென்றால், மஹிந்த ராஜபக்ச ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு வீரர், அமெரிக்க எதிர்ப்பு வீரர். தமிழீழ விடுதலை புலி பாசிஸ்டுகளை அழிப்பதற்காக எங்களுடைய ஏகாதிய எதிர்ப்பு வீரன் மஹிந்த ராஜபக்ச முன்னெடுத்த போரில் துரதிருஷ்டவசமாக ஒரு கொஞ்சம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இனப்படுகொலை அப்படித்தான் பார்க்கணும். அதனை நாங்கள் கவனத்துக்கு எடுக்க தேவையில்லை. ஒரு சில மக்கள் கொல்லப்படுவது
ஆகவே நாங்கள் மஹிந்த ராஜபக்சனுடைய கரத்தையும் சிரத்தையும் வேறு எல்லாவற்றையும் நாங்கள் பலப்படுத்தும் என்ற நிலைப்பாடுடையவர். நான் சொன்னது இது என்னுடைய சொல்கள் இல்லை. நீங்கள் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக வந்திருக்கிற வானவில் பத்திரிகையை பார்த்தீங்கன்னா அது எழுத்துல அது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதியினர் இப்பொழுதும் வடக்கிலும் ஒரு கணிசமான அளவு கிழக்கிலும் வெளியிட்டு புதிய ஜன கட்சி அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலைப்பா ஒரு வகையில் தன்னுடைய நிலவை தொடர்ந்து கடைப்பிடித்து வருகிறது. இத்தகைய ஒரு இதை நான் சீரழிவு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் இடதுசாரி இயக்கங்களுடைய வளர்ச்சியை போக்கை பார்க்கும்போது இத்தகைய கருத்தியல் புலவுகளும் கருத்தியல் வேறுபாடுகளும் வருவது தவிர்க்க முடியாமல் தான் இருந்தது. அதுதான் இப்படி இந்த மாதிரியான நிலை இருக்கிறது. இறுதியாக எதிர்காலத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும், இந்த இத்தகைய மரபுக்கு இடதுசாரி மரபுக்கும் குறிப்பாக மாவோவாடி வந்த மரபுக்கும் இல்லை சவால்கள் என்ன என்று நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். அது முதலாவது சவால் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் இருந்த மாதிரி இல்லை. இப்போது முன்பு இருந்த கேபிட்டலிசத்தை விட இப்பொழுது இருப்பது நாங்கள் எங்களுடைய சமூகவியல் பகுதியில் சொல்வது போல இது பிளாட்ஃபார்ம் கேபிட்டலிசம். பிளாட்ஃபார்ம் கேபிட்டலிசம் என்றால் ஒரு மிகப்பெரிய டாக்ஸி கம்பெனி இங்கே இருக்குது, அது ஊபர். ஆனால் அதுக்கு சொந்தமாக ஒரு காரம் இல்லை. அது வச்சு மிகப்பெரிய வீடுகளை வாடகை கொடுத்த ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்குது, அதுக்கு சொந்தமாக ஒரு வீடும் இல்லை, அது ஏபிஎன்பி. இது மாதிரி இப்பொழுது மிகவும் லாபமும் பணமும் தரக்கூடிய இந்த எல்லா கிரிப்டோ எல்லாவற்றையும் பார்த்தோம்னா எல்லாம் பிளாட்ஃபார்ம் கேபிட்டல். அவர்களுக்கு நடைமுறையை யதார்த்தத்தில் சிவத்தம்பி சொல்லுவதும் பிண்டப்பிரமாணமாக ஒன்றுமில்லை. எல்லாம் இந்த அந்தரத்தில் நடக்கிற ஒரு இருக்கு. இது மாநில குலத்துக்கு ஏற்படுத்துகின்ற சவால் அழிவுகளும் மிகவும் அதிகம். இவற்றை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது என்பது சவால். அதுக்கு திருப்பி நான் முதல் சொன்ன ஒரு விஷயத்தை தான் வேறு வரும். அதாவது இது அடிப்படையான மார்க்சிய சிந்தனை, அடிப்படையான மார்க்சிய கருத்து. இந்த போராட்டம் மூலதனத்துக்கும் உடல் உழைப்புக்குமான போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கிற வரையில் போராட்டமும் இருக்கு. அதாவது அக்யூமுலேஷன் பை டிஸ்பொசிஷன், அதுதான் யதார்த்தமாக இருக்கும் வரைக்கும் போராட்டம் தவிர்க்கிறது. ரெபெலியன் இஸ் ரைட். காசாவில் இருந்த அவ்வளவு மக்களையும் வெளியேற்றிவிட்டு காசாவை உல்லாச பயிர்களுக்கான ஒரு ரிவியேரா மாதிரி அமைக்கிற திட்டம் இருக்குத்தானே கொண்டு வந்தது. அதுதான் அக்யூமுலேஷன் பை டிஸ்பொசிஷன். அதுதான் இஸ்ரேலும் செய்து. அதுக்கு தான் எங்களுடைய நாடு அரசாங்கமும் லிபரல் கட்சியும் ஆதரவு இஸ்ரேலுக்கு செய்யாத. இந்த கருத்துக்களோடு என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பு சிலருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. கடந்த இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த மார்க்சிய மாவோயிச சிந்தனை தரப்பில் ஊடாடி அனுபவங்களை பெற்றுக்கொண்டவைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக முருகதாசன், நான் முதலே சொன்னான், அதற்கு தான் வந்திருக்கேன். என்னை மாவோயினுடைய நூல்களை நோக்கி ஆற்றுப்படுத்தி. இரண்டாவதாக என்னுடைய அண்ணா பாண்டியன் உத்திரமூர்த்தி, அவர் தான் நாங்கள் எல்லோரும் தீவிரமான மாவோயிஸ்டாக இருந்தவர். எங்களுடைய வீட்டு முன்னுரையில் மாவோயினுடைய படம் அவர் தான் தன்னுடைய கையாளுக்கு அறிவித்தார். மூன்றாவதாக கலாஈஸ்வரன். நான்காவதாக காலம் சென்ற விக்கி.
ஐந்தாவதாக எங்களுடைய நண்பன் ஆதவன் கதிரேசன் பிள்ளை, பிறகு ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற கட்டிடக் கலைஞர் மனோகரன், அடுத்ததாக சீகா செல்விவேல் முதலாவது விரிவுரையை எங்களுக்கு பணவட்டியில் ஆற்றியவர். கூடவே நான் விசுவானந்தன் அவர்களையும் என்னுடைய நண்பர் மைத்திரர் விக்னேஸ்வரன் அவர்களையும் நெடுந்தீவு சண்முகநாதனையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இறுதியாக சீனாவை சேர்ந்த என்னிடம் கலாநிதி பட்டத்தை மேற்கொண்ட ஒரு மாணவி, அவருக்கு பேர் ஜிங்கியூ மாவோ, ஒரு வகையில் அவன் மாவோவுக்கு உறவினர். இந்த கலாச்சார புரட்சியை பற்றிய ஏராளமான உள்தகவல்கள் எனக்கு அவ்வளவு தான் தெரியும். அவருடைய தகப்பனாரை அவர் ஒரு பாடசாலை ஆசிரியராக இருந்தவர். கலாச்சார புரட்சி நேரத்தில் அவரை அவருடைய மாணவர்களுக்கு முன்னால் கொண்டு போய் வைத்து அந்த 15-16 வயதை கூட நிரம்பாத அந்த கலாச்சார புரட்சியினுடைய தூதர்கள் களத்தை வெட்டி கொண்டார். அதுபோன்ற ஏராளமான இந்த கலாச்சார புரட்சியில் நடந்த சம்பவங்களையும் வேறு பல சம்பவங்களையும் அவர் எங்களுடன் பகிர்ந்தார். இவ்வளவு காலம் எங்களுக்கு இத்தகைய போராட்டங்கள் நிக்கரகோவாக இருக்கலாம், சோவியத் யூனியனாக இருக்கலாம், அல்லது எல்சல்வடோராக இருக்கலாம், எல்லாத்தையும் நாங்கள் தொலைவில் இருந்து பார்க்குறோம். எங்களுக்கு அவர்களுடைய இரத்தமும் சதையுமான உள் அனுபவங்கள், அந்த எபிஸ்டமிக் ப்ரிவிலேஜ்கள் கிடையாது. பிறகு தான் எங்களுக்கு தெரியல. அந்த வகையில் இவருக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த போராட்டமும், இந்த தேடலும், இந்த ஆய்வுகளும், இந்த கருத்தியல் சொல்லாடல்களும் முடிவுறவில்லை.